ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 24ல் பேசிக் பிரைடல் மெஹந்தி டிசைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அகலமாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இல்ல நான் கையிலே போடுறேன் அப்படின்னாலுமே, நீங்க உங்க ஹேண்ட அந்த பேப்பர்ல வச்சுட்டு, நீங்க போட்டுக்கலாம். நான் ஏன் இப்ப ஸ்கேல்ல போடுறேன்னா, என் ஹேண்ட் ரொம்ப ஒல்லியா இருக்கும். அதுக்காக தான் நான் அகலமா ஸ்கேல் வச்சு நான் லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம திக் லைன் போட்டாச்சு. திக் லைனுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு தின் லைன். அதில ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாரியே நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அடுத்து பிக் ஹம்ப்ஸ் போட்டுட்டு சைடில் எல்லாமே அவுட்லைன் கொடுங்க. நான் இப்போ எப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிக் ஹம்ப்ஸ் போட்டாச்சு. அந்த சைடில் மட்டும் உள்ளாரெலாம் கொண்டு போக தேவையில்ல. அந்த வெளியே மட்டும் அந்த கர்வ் மட்டும் கட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வெர்டிக்கல் லைன் கொடுக்குறோம். நான் 4 டைரக்ஷன்லேயும் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? நான் எதுக்கு இப்போ 4 டைரக்ஷனில் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நம்ம பிரைடல் டிசைன்ஸ் போடும்போது நம்ம கை எந்த பக்கம் திருப்பினாலுமே நம்ம லைன்ஸு அது எல்லாமே நம்ம கரெக்டாக போட தெரியணும். அதுக்காக தான் நான் 4 டைரக்ஷன்லேயுமே போட சொல்லியிருக்கேன். அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்தது தான். டாட் வச்சுட்டு 2 டாட்டுக்கு நடுவில் டாட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி 2 டாட்டுக்கு நடுவில் வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் ஒரு லைன்ஸ் போட்டு அதில் ஹம்ப்ஸ் போட்டாச்சு. மறுபடியும் கேப் விட்டுட்டு அதில் ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ஒரு செக்குடு பேட்டர்ன் தான். நான் ஆல்ரெடி எல்லா எலமெண்ட்டுமே சொல்லி கொடுத்தத வச்சு தான் இப்போ ஒரு பிரைடல் டிசைனே மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செக்குடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் வைன்ஸ் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட் இது எல்லாமே தனித்தனியாக போடும்போது சூப்பராக போட்டு சென்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்க இப்ப தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உடனே உடனே உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட்டு வைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு, கீழ ஹம்ப்ஸ் குடுத்துருப்போம் இல்லைங்களா? அந்த ஹம்ப்ஸ்ல நம்ம ஸ்பைரல் குடுக்க போறோம். ஸ்பைரல் குடுத்து, அதில கட் ஒர்க் வர மாரி நல்லா போல்டா பண்ணிட்டு, இந்த மாரி மறுபடியும் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு கர்வ் குடுத்துருங்க. டபுள் கர்வ் குடுங்க. டபுள் கர்வ் குடுக்கும்போது தான் நம்ம திக் லைன் அதில கொண்டு வர முடியும். இப்ப நெக்ஸ்ட் அந்த 1 இன்ச் கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த கேப்ல குட்டியா வெர்டிக்கல் லைன் திக் லைனா போடணும். ஓகேங்களா? இந்த மாரி திக் லைனா போட்டு நீங்க இந்த மாரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம இந்த கர்வ் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த கர்வ்ல நம்ம திக் லைன் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப லைன் எப்படி பண்ணோமோ அதே மாரி தான் இப்ப கர்வ்ல நம்ம திக் லைன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு லைன் போட்டு அதில ஹம்ப்ஸ் போட போறோம். இதுவும் நம்ம பார்டரா தான் பிரிக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி பார்டரா பிரிச்சு பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பிரைடல் டிசைன் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த பார்டருக்குள்ள ஒரு டாட் வச்சு, ஒரு சர்க்கிள் போட்டு, அதில ஹம்ப்ஸ் வச்சு நம்ம ஃப்ளார் குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளார்ல லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டு டபுள் லைன்ஸ் போட்டுட்டு, அதில டியர் ட்ராப்ஸ் குடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாரி தான் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம அடுத்த ஃப்ளார் ஆரம்பிக்கணும். நம்ம ஒட்டுன மாரி போட்டுட்டோம் அப்படின்னா, இந்த பிரைடல் டிசைன் நல்லாவே இருக்காது. நீட் லுக் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாரி தான் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போட்டு அதில ஹம்ப்ஸ் போட்டுட்டோம். இப்ப மேல டபுள் லைன், கீழேயும் டபுள் லைன் குடுத்துட்டு, மறுபடியும் நம்ம டியர் ட்ராப்ஸ் குடுக்க போறோம். டியர் ட்ராப்ஸ் லீஃப் மாரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு குடுத்துட்டு, அந்த ஃப்ளார் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஃப்ளார்லேயும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நல்லா மொட்டு மாரி போல்டான டாட் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஹம்ப்ஸ் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த ஹம்ப்ஸுக்கு கீழ மறுபடியும் ஒரு லைன் ஹம்ப்ஸ் குடுத்துட்டு, ஒரு 1/2 இன்ச் இல்ல 1 இன்ச் கேப் விட்டுட்டு, மேல பார்த்த மாரி ஒரு 1ம், கீழ பார்த்த மாரி ஒரு 1ம் குட்டி குட்டியா போட்டு, இந்த மாரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் போட்டு, டபுள் லைன் போட்டு, திக் லைன் குடுத்து நீங்க இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு தின் லைன் குடுத்து, அந்த தின் லைன்ல ஹம்ப்ஸ் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாரி ஹம்ப்ஸ் குடுத்துட்டு, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளார் குடுத்து நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் தான் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்டர்ல எப்படி நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன். இப்போ அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்க தான் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இப்ப இந்த மாரி போட்டுட்டு, நெக்ஸ்ட் அதில திக் லைன் குடுத்துட்டு, அடுத்து ஒரு தின் லைன் குடுத்து, அதில ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ப்ஸ் போட்டுட்டு, இப்ப கொஞ்சம் தான் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல நம்ம இப்ப செக்குடு மாரி போட்டு, நம்ம கிரிட்ஸ் தான் இதில போட போறோம். ஓகேங்களா? இந்த மாரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடும்போது தான் நம்ம கிரிட்ஸ் போடும்போது
நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் கேப் விட்டு விட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிரிட் எலமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு மெத்தடு. அந்த மெத்தடை வந்து இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நடுவில் வந்து நீங்கள் டாட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நான் போட்டிருக்க மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே போல்டு பண்ணிக்கணும். உள்ளே நம்ம என்னென்ன எலமெண்ட் போட்டிருக்கோமோ அந்த எலமெண்ட்டுக்கு எல்லாமே சைடில் போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணணும். நம்ம எடுத்ததும் உள்ளே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஃபில்லிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வராது. அதுக்காக தான் வந்து சைடில் நான் எல்லாம் போல்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளான ப்ரைடல் டிசைன் இன்றைக்கி பார்த்தாச்சு. உங்களுக்கும் நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.